事，看看繁华似锦和你的样子，但一路疾驰，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字，都是这首舞里的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时有盛开的字，绚烂了曾经化作诗。几百成年，点点刺，都像一生死，任由光阴来发丝，隽永人生面励志。புஜியூன், உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. எனக்கு இந்த சாரு வேண்டாம். ஒருவேளை என் முகம் அசிங்கமா இருந்தாலும் சரி. அட ஆமைய பாரு. என்னது ஆமை ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்கு உன் முகத்துல? உங்க எல்லாருக்கும் நன்றி. இப்ப நீங்க எந்திரிக்கலாம். புஜியூன், நேத்து வெளியில ரொம்பவும் சத்தமா இருந்துச்சு. நான் தியானத்துல இருந்தாலும் என்னால கேட்க முடிஞ்சது. என்ன நடந்துச்சு? நேத்து யாரோ வியான்போ மலைக்கு போயிருக்காங்க. அப்போ நெபுலா கண்ணடியால பிடிக்கப்பட்டு அப்புறம் அதால சபிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. டாங்ஜந்திரை சொல்றத பார்த்தா அவ டிராகன் ராஜாவால் அனுப்பப்பட்டவ. அந்த நெபுலோ கண்ணாடி அங்க எதுக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேம்போ மலைக்கு போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அங்க நான் தான் அதை வச்சேன். நேத்து வந்தது வெறும் ஒரு நீர் குதிரை மட்டும்தான். அது சியாங்கோ மலையில இருக்க தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. அதான் முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கை எடுத்தேன். சரி, அற்புதமா செயல்பட்டிருக்க. என்ன நம்பு, நீர் குதிரை வெறும் கத்தியோட முனை மாதிரி. எனக்கு என்னமோ இப்போ ஜியாங்கோ மலை நாம பாக்குற அளவுக்கு
அமைதியாவும் பாதுகாப்பாவும் இல்ல. ஏன்னா இதுல புனித சக்திகளும் ஈடுபட்டு இருக்கு ஜியோ. அது உனக்கும் தெரியும் நினைக்கிறேன். டிராகன் ராஜாவை பத்தி குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் மத்த அமரர்களுக்கோ இல்ல நம்மளோட சிஷியர்களுக்கோ இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு நம்மளோட மலைக்கு 2 விருந்தாளிங்க வரப்போறாங்க. அதனால நாம அவங்களுக்கு பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கலான்னு இருக்கேன். அவங்கள மகிழ்ச்சியோட வரவேற்கலாம். அப்புறம் நாம அவங்களுக்கு இந்த மலையோட அற்புதமான அழக ரசிக்கிற மாதிரி பண்ணலாம். சரியா? சரி. அவங்க வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆக்கியிருக்காங்க பாரு. அமரர்கள்லாம் பெருமையான விஷயம். அதுவும் சரிதான். இந்த ஜியாங்கோ மலை மேல அவங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க. நீ முயற்சி கூட பண்ணாத. எத்தனை நாள் நீ அழகா இருக்கியோ அத்தனை நாள் சுசேரியன் உங்களை வச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அற்புதமான தோற்றத்தோட ஒரு பொண்ணு சுசேரியன் லுசிக்கு ஏத்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அவ லீயோட இளவரசின்னு நினைக்கிறேன். அவங்க பேரு எனக்கு ஏன் ஞாபகம் வர மாட்டேங்குது. இளவரசியா? சுவாமி ஜுயன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. பேரு ஜுவான்சோ. அங்க பாரு. ஞான், நான் உன்னை காதலிக்கிறேன். நில்லுங்க, பின்னாடி போங்க. சுவான், சுவான், நீ நல்லா இருக்கியா? நான் நல்லாதான் இருக்கேன். நான் அவங்க எல்லாரையும் பார்த்ததும் எனக்கு லீ மக்களும் வீடும் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு தெரியும், நீயோ லீல தான் வாழ்ந்தேன்னு தெரியும். நீ ஜுவான்சு அவர்களுக்கும் ஜூ அவர்களுக்கும் உணவு கொடுக்கணும்னு அம்மையார் சொன்னாங்க. உனக்காக நான் போறேன். ம், இந்தாங்க, நான் உங்களுக்காக சதுரங்க பலகையை அலங்கரிக்க சொன்னேன்.
உங்களுக்கு சொகுசா இருக்க பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால இந்த அறையை அலங்கரிக்க சொல்லிருக்கேன். ஆனா என்னால பார்க்க முடியாது. உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். நாம இங்க வந்திருக்கிறதே உங்க கண்களை குணப்படுத்துறதுக்காக தான். நாம இங்க 6 மாசம் இருந்தா போதும், உங்க கண்ணு சரியாயிடும். அப்புறம் நானே உங்களை கூட்டிட்டு போறேன். இங்க நிறைய அழகான இடங்கள் இருக்கு. என் கண்ணுக்கு வைத்தியமா? அது ஏன் யாரும் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது உங்க அப்பா தான் என்ன சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அவர் என்கிட்ட இந்த மலை மேல மந்திர சக்திகளை கத்துக்க சொல்லி சொன்னாரு. அப்ப நான் சுசேரனோட சீடனா இருந்து அங்கிருந்து வந்துட்டேன். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அமரர்கள் கருணை உள்ளம் கொண்டவங்க இல்ல. அவங்க என்னோட கண்ணை குணப்படுத்துவாங்களா? இங்க பாருங்க, இப்ப எல்லாமே மாறிடுச்சு. உங்க அப்பா என் மாமாவோட கட்டளைய கேட்க வேண்டியதாலதான் உங்களை மலைக்கு அனுப்பல. எனக்கு சிகிச்சை வேண்டாம். நீயும் எங்க அப்பாவும் அவங்க கிட்ட கெஞ்ச வேண்டாம். ஜியாங்கோ மலை மேல சிசேரியன்கள் பேராசை பிடிச்சவங்க. அவங்க கிட்ட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது கொடுத்தீங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க எப்படி எனக்கு சிகிச்சை எதுக்கு பண்ணுவாங்க? நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இது என்னோட கண்கள். நான் எனக்காக எந்த முடிவு எடுக்கக்கூடாதானே? ஆசிரியரே, நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. இந்த மொத்த உலகமுமே இப்ப என்னையான தேடிட்டு இருக்க. இப்ப அவளும் உங்களுக்கு எதிரி ஆயிட்டா. அவ உங்களோட கண்ணை பறிச்சுட்டா. நீங்க திரும்பி போக கூடாது, புரிஞ்சுதா? அதுக்கு காரணம் என்னோட அப்பா. அவளோட அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரும் அந்த போர்ல இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை மறுபடியும் அவன் என்ன பார்த்தானா அவன் என்ன கண்டிப்பா வெறுப்பா. ஆனா இந்த தாக்குதல்ல உங்க தப்பு எதுவுமே இல்ல. அவள மாதிரியே உங்களுக்கும் எதுவும் தெரியாது. நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவ உங்க மேல பழிய தீர்த்துக்க கூடாது. அவன் வெறுக்கிறது கரெக்ட் தான். ஒருவேளை எங்க அப்பா ராட்சசர்களை வணங்குறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா, இந்த விசித்திரமான விஷயத்த நான் முன்னாடியே கவனிச்சிருந்தா, இந்த விஷயத்த நான் முன்னாடியே ஞானியானுக்கு சொல்லியிருந்தா, அப்ப அது நீங்க எந்த தப்பும் பண்ணல டீச்சர். உங்களுக்கு நான் இருக்கேன். அவளை நீங்க மறந்துடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பேன். நாம 2 பேரும் உறவினர்கள். நான் உனக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன். அதனால நீயும் எனக்கும் ஜிஜானுக்கும் பிரச்சனை கொடுக்காத. நீ ஜிஜானோட கண்ணை பறிச்சு சரியான வேலை தான் பண்ணிருக்கன்னு இன்னும் உனக்கு தோணுதா? என் குடும்பத்தாரும் மக்களும் எல்லாருமே அந்த அரக்கர்களோட கைகளால இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா பண்ண பாவத்துக்கு அவரோட கண்களை பறிக்காம இருக்கணும்னு சொல்றீங்களா? போதும், நீ உன் தப்ப ஒத்துக்க மாட்ட. இதுக்கு நீ ரொம்பவே வருத்தப்படுவ. டிச்சான் திரும்ப வந்து அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணுவார்னு உனக்கு தோணுதா? அதனால நீ கருணை காட்டி அவர் கூடவே இருக்கலான்னு நினைக்கிறியா? நீ அவரை ஏற்கனவே தாக்கிட்ட. ஒருவேளை நீ அவரை விரும்பினா தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு போயிட. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஒருவேளை நான் அவரை வெறுக்கலனாலும் என்னால இன்னமும் அந்த அப்பாவி மக்களை மறக்க முடியல. எல்லாம் ஜுவாவோட குடும்பத்தோட தப்பு. இன்னைக்கு அவரை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன். நன்றி.
உண்மையை சொன்னதுக்காக ரொம்பவும் நன்றி. இன்னையில இருந்து நானும் சோச்சிச்சானும் அன்னையர்கள். இனிமே நாங்க என்னைக்குமே சந்திக்க மாட்டோம். சரி, இத நீ ஞாபகம் வச்சுப்பன்னு நான் நம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. இன்னையில இருந்து அவரோட வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையும். அவர் உன்னை மறக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். ஜிஜான், நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க கண்ணை குணப்படுத்துறது அவ்வளவு கடினம் கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்க. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு குணமாயிடும். சுவான்சு, நான் எப்படி என் கண்ணை இழந்தேன்னு உன்னை விட அது எனக்கு நல்லாவே தெரியும். ஜுவான்சு இளவரசி, ஜூ அவர்களே, உணவு கொண்டு வந்திருக்கேன். ஜுவான், போலாமா? போலாம். அமரர்கள் உலகத்தோட மரம் மேல எப்படி மனிதர்கள் உலகத்தோட மரம் வளருது? இளவரசி ஜுவான்சு, பிரமாதம்! எவ்வளவு அற்புதமான ஒரு ஓவியம்! இது பாலைவனத்துல மழை பெய்யற மாதிரி அற்புதமா இருக்கு. நான் என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதமான ஓவியத்தை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப அற்புதமான பொக்கிஷம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம். நானே ஜுவா சிச்சானுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறேன். அவர் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இளம் ஜூவோவை நானே கவனமா பாத்துக்கிறேன். அப்புறம் நான் அவருக்கு இந்த அற்புதமான பரிசை கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். இளவரசி, நீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு மந்திர சக்திகளை கத்துக்க ஆசையா இருக்கா? ஆமா ஆசிரியரே. அப்ப நான் உன்னை என் சீடரா ஏத்துக்கணும். ஏன்னா என்னோட சீடர்களா இருந்தா மட்டும்தான் என்னால உனக்கு என்னோட மந்திர சக்திகளை கொடுக்க முடியும். நன்றி ஆசிரியரே, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீ பயப்படாத. இது என்னோட சீடருக்கான முத்திரை தான். இன்னையிலிருந்து நீ அதிகாரப்பூர்வமாவே என்னோட சீடரா இருக்க போற. நன்றி ஆசிரியரே. எதுக்கு இவ்வளவு தாமதிக்கிறீங்க? ஜுவான்சு ஜுவா அவர்களை கூட்டிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க எந்த நேரமும் இங்க வரலாம். சீக்கிரமா வேலைய பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜுவான்சு இளவரசி இங்க சீடர் ஆயிருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஜுவான்சு அம்மையாருன்னு கூப்பிடணும், சரியா? புரிஞ்சது.
ஜுவான் ஜுவாமியார் வந்துகிட்டு இருக்காரு. இந்த மலையில இந்த கோட்டையில தான் நடனம் ஆடுவாங்க. நான் உங்களுக்காக அப்புறமா இசைக்கருவிகளை ஏற்பாடு பண்றேன். தேவையில்ல, நான் அந்த மனநிலையிலே இல்லை. ஜுவான்சு அவர்களே, ஜோ ஜிச்சான் அவர்களே, என்னுடைய வணக்கங்கள். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இளவரசி, இங்க இசைக்கருவிகள் இருக்கு. லியோட இசைக்கருவிகளும் இங்க இருக்கு. வேணும்னா நீங்க அதை பார்க்கலாம். லீயோட இசைக்கருவிகளா? அப்ப அது ரொம்ப நல்ல விஷயம். அத உங்களால இவரோட அறைக்கு அனுப்ப முடியுமா? கண்டிப்பா, நான் அத அப்புறமா பணியாளர்கள் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ரொம்ப நன்றி. பரவாயில்ல. இது என்ன வாசனை? பணிப்பெண்களுக்கு தெரிந்து இருக்கும். நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். இளவரசர் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ம். ஏதாவது பிரச்சனையா போய் பழகி? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? நான் வெறும் பனிப்பெண் தானே, நீங்க என்ன கண்டுக்காதீங்க. நான் என்னைக்கு உன்னை இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. சரி விடு, இந்த வாங்கிக்கோ. அத நீங்களே உங்ககிட்ட வச்சுக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிக்கோ. நீங்க தானே எனக்கு குடுக்கறேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் உன்னை கேட்க மறந்துட்டேன். இதோட தோற்றங்களையும் கைவண்ணங்களையும் பார்க்கும்போது எனக்கு இது வந்து லீ ராஜி வம்சத்துக்கு சம்பந்தமுடையதோன்னு தோணுது. இந்த பொய்ப்புழகி ராஜவம்சத்தோட உறவினர்களா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே. என்ன, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, இது போலியானது. இது போலியானதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி தோற்றத்துல நிறைய பொருட்களை வச்சிருப்பாங்க. இது சாதாரண விஷயம். அப்புறம் ராஜ பரம்பரையில இருக்கிற எல்லாருமே தங்கத்தால ஆன பொருட்களை வச்சிருப்பாங்க. இதை விட அழகா இருக்கும். அப்படின்னு என்ன, உங்க அம்மா உனக்கு போலியானது கொடுத்துட்டாங்களா? ஆமா, நாங்க ஏழன்றதால அவங்களால இதுதான் கொடுக்க முடிஞ்சது. ஜூன் சுவாமி, நான் இப்ப போயே ஆகணும். இல்லனா நான் தாமதமா போனதுக்கு அவங்க என்ன திட்டுவாங்க. நெல்லு, உன் கண்ணாடி. நன்றி. கிங்கு ஹாய், எனக்கு பெரிய விஷயமே இல்ல. என்னால என் முடிய கழுவ முடியும். யாரது? நான் கிங் உஹாய் தோட்டத்தோட பனிப்பெண். தொல்லை பண்ணதுக்கு மன்னிக்கும். நான் இப்பவே போயிடுறேன். நீ ஒரு பணிப்பெண்ணா? ஆமா. பக்கத்துல வா. இங்க பாருமா. பெண்ணே, குங்ககைக்கு எப்படி போகணும்னு உங்ககிட்ட கேட்க நினைச்சேன்.
நன்றி. ஐயா, நீங்க இந்த நதி ஒட்டின மாதிரி கிழக்கு திசையில போகணும். பெண்ணே, எனக்கு கையில அடிபட்டிருக்கு. என்னால தனியா போக முடியாது. உங்களால அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் விட முடியுமா? அது நான் உடனே குவிங்குல உங்களை போய் சந்திக்கணும். எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். பரவாயில்ல, நான் ஜுவான் சூட்ட சொல்ல சொல்றேன். உன்னோட பேர் என்ன? குவென்சுவான். குவீன் ஸ்வான். பாரு குவீன் ஸ்வான், நீ அந்த தண்ணி ஜாடி உடைச்சிட்டல, நான் அந்த ஜாடியை தொட்டு பார்த்தேன். அதே மாதிரி ஜாடி என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நீ என்ன கூட்டிட்டு போய் விட்டனா அந்த ஜாடியை நான் உனக்கு தரேன். அப்ப அங்க யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க. சரிதானே? சரி. மருந்து எடுத்து கொடுக்கறேன். நில்லு, அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது. நானே கூட்டிட்டு போறேன். நானே எடுத்துக்கிறேன். சின்ன ஜுவா அவர்களே, உங்க வழியில இசைக்கருவி இருக்கு, நான் ஓரமா வைக்கிறேன். வேணாம் வேணாம். மருந்து அங்க இருக்கு. மன்னிக்கணும், இது இதுக்கு முன்னாடி நான் இருந்த லீ ராஜ்யத்தில் இருந்துச்சு. இதை எனக்கு என்னோட தோழி கொடுத்தா. இதை நான் நகர்த்த விரும்பல. நீங்க என்னமோ பழைய ஞாபகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லீ ஞாபகம் வருதா? லீ மாயமாயிடுச்சு. இப்போ அந்த ராஜ்யம் என்னோட கடந்த காலத்துல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுவும் என்னோட நினைவுகள்ல. நீயும் லீ ராஜ்யத்துல இருந்தியா? ஆமா. உன்னோட குரல் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அது என்னோட தோழியை ஞாபகப்படுத்துது. காலையில எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அதனாலதான் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்பவாவது பாத்திருக்கோமா? நீ என்ன பாத்திருக்கியா? உன் கூட பழகின மாதிரியே இருக்கு. என்னையா கிண்டல் பண்றீங்களா நீங்க? நான் ஒரு சாதாரண பணிப்பெண். நீங்க உயர்ந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. என்னால எப்படி உங்களை மாதிரி ஆளுங்களை சந்திக்க முடியும்? இருக்கலாம். நான் லீல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டணும்னு எனக்கு தோணுது. இப்ப நான் ரொம்ப கோவக்காரனா மாறிட்டேன். மத்தவங்களை நினைச்சு கவலையா இருக்கு. ஐயா, நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நானும் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் சொன்னேன். சின்னசுவா அவர்களே, காயத்தை கட்டிட்டேன். நான் இப்போ கிளம்புறேன். பெண்ணே, எனக்கு உன்னை பார்க்கணும். சின்னசுவா அவர்களே, நான் ஒன்னும் அவ்வளோ அழகானவ கிடையாது. நான் காலையில கொஞ்சம் தண்ணி அதிகமா குடிச்சிட்டேன். நான் இப்ப அவசரமா கழிப்பறைக்கு போகணும். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க. பெண்ணே, உன்னோட தலை நிமிர்த்து. நான் உன்னை பார்க்கணும்.
சுவா அவர்களே, மன்னிச்சிடுங்க. என்னால மத்தவங்களை இப்படித்தான் பார்க்க முடியும். குயின் ஸ்வான், நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ எவ்வளவு கேவலமானவளா இருக்க, ஒழுக்கம் கெட்டவளா இருக்க. இங்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? எதுக்காக வந்த? நான் தான் அவளுக்கு கூட்டிட்டு வந்தேன். குங்வின் அவர்களே, இது டிச்சானோட கட்டளை போல இருக்க. நீங்க கோவப்படாதீங்க. வெளியாட்கள் கூட்டிட்டு வராதுன்னு நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. முக்கியமா இந்த மாதிரி அசிங்கமா பேசுறவங்கள. நீங்க ஜிச்சான், உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? எங்க குவின் அவர்கள் தான் மேற்பார்வையாளரா இருக்காங்க. குயின் ஸ்வான், எழுந்துரு. உன்னை பயமுறுத்தினதுக்கு மன்னிக்கணும். இப்ப நீ எந்திரிக்கலாம். எந்திரின்னு சொல்றல. ஜுவான்சு, நேத்து நான் எடுத்துட்டு வந்த தண்ணி ஜாடி எங்க இருக்கு? அத குயின் ஜுவான்ட்ட எடுத்து கொடுத்துடு. அது அவளுக்கு உபயோகமா இருக்கும். வெளியில போ. சரி. சகோதரி குயின், நான் உங்ககிட்ட பேசணும். அப்புறமா என்னோட அறைக்கு வாங்க. என்ன மன்னிச்சிடு ஜுவான்சு. இப்ப அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, நம்ம 2 பேருக்கும் ஒரே ஆசிரியர் தான் கிடைச்சிருக்காங்க. கண்டுக்காதீங்க. அவரு அந்த மாதிரி உண்மையா நடந்துகிட்டதுக்கு நீங்க மன்னிச்சிடுங்க. ஜிச்சான் ரொம்ப நல்லவர் தான். அவர் கண் பார்வை போனதுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி மாறிட்டாரு. சில நேரங்கள்ல கடுமையா நடந்துக்கிறாரு. உங்களுக்கு அவர் மேல அன்பு இருக்குன்னு எனக்கு புரியுது. நான் அந்த பணிப்பெண்ணுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன். இல்ல தேவையில்ல. ஜிச்சான் பேசுறதுக்கு ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்கன்னு நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியா? உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவளா தெரியுற. தேடுங்க, சீக்கிரமா எல்லா பொருளையும் தேடுங்க. என்னாச்சு? என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? நல்ல நேரத்துல வந்திருக்க. அவளை கூட்டிட்டு போங்க. நில்லுங்க நில்லுங்க. குயிங்கன் மாமையாரே, சின்ன ஜுவா அவரு வழி தவறி போயிட்டாரு. அவருதான் என்ன கூட்டிட்டு போக சொன்னாரு. அப்புறம் அதுக்கு பதிலா அவருதான் எனக்கு அந்த தண்ணி ஜாடிய கொடுத்து விட்டாரு. நம்புறேன். நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. அத நீ சிறைச்சாலையில போய் நல்லா யோசி. இவளை கூட்டிட்டு போங்க. குயிங்கன் மாமையாரே, ஜிச்சான், நான் உங்களுக்கு படுக்கைய தயார் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப சோர்வா இருப்பீங்க. நேரம் ஆயிடுச்சு. நீங்க போய் தூங்குங்க. உங்களை நீங்க கவனிச்சுக்கணும். மன்னிச்சிடு.
எப்போ நான் உங்ககிட்ட கோபமாவே நடந்துக்கிறேன். ஜிஜன், கடந்த சில வருஷங்களா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்க. அந்த அரக்கர்களை கொல்ல போறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அரக்கர்களையும் கொல்ல போறேன். எனக்கு தீய சக்திகளை கத்துக் கொடுங்க. நான் அந்த விளக்க தேடணும். நான் என்னோட நாட்டுக்காக பழி வாங்கணும். என்னோட மக்களை காப்பாத்தணும். குயின்ஜுவான், நீ பழி வாங்குறன்னு சொன்ன உன்னோட அம்மனுக்காக, பெற்றோர்களுக்காக, அப்புறம் உன்னோட நாட்டுக்காக. ஆனா இப்போ எல்லா உழைப்பும் வீணா போயிடுச்சு. நான் இங்க தனியா அடைஞ்சிருக்கேன். நீ எப்படி அந்த ராட்சசர்களை அழிச்சு உன் மக்களை காப்பாத்த போற? பொண்டாட்டி பொண்டாட்டி. அர்மாங், நீ எதுக்கு இங்க வந்த? ஒன்னு சொல்லணும். நான் ரொம்ப அறிவாளி. உன்னை கைது செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சது. திரும்ப கூட்டு போலான்னு வந்தேன். என் கூட யாரு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க. ஜீவன் சுவாமி. ஜீவன் சுவாமி, நீங்க எவ்வளவு நல்லவர். என்ன காப்பாத்த வந்திருக்கீங்க. இல்லவே இல்ல, ஒரு பொய் பொழுகிய சிறைச்சாலைக்குள்ள பார்க்க விரும்பினேன். இப்பதான் நீங்க பாத்துட்டீங்கல்ல, எனக்கு இதுல இருக்க கஷ்டமா இருக்கு. நீ இன்னமும் அனுபவிக்கணும். நீ இப்ப கூட என்ன யோசிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் வெளியே போகணும். ஆமா, உனக்கு என்ன பார்த்தா என்னன்னு தோணுது? என்ன பார்த்தா அவ்வளவு முட்டாள் மாதிரியா தெரியுது. எனக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக நான் எதுக்கு நேரத்தை வீணாக்கணும்? நீயே சொல்லு. ஜெயன்சாமி, தயவு செஞ்சு என் பொண்டாட்டிய வெளியே எடுத்து காப்பாத்துங்க. அது நாங்க இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. வா வந்து உட்காரு. அவன் இந்த சிறைச்சாலைக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. நீ அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிற, ஆனா அவ அப்படி நினைக்கலையே. எதுக்கு? அவளை வேற யாரோ வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறா போல. நாம ஏன் அத போய் கெடுத்துக்கிட்ட? ஜுவன் சுவாமி, என்ன கிண்டல் பண்றத நிறுத்துங்க. நான் ஒரு அப்பாவி, எனக்கு எதுவும் தெரியாது. இந்த ஜியாங்கு மலை மேல எனக்குன்னு யாருமே கிடையாது. நீங்க மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். இப்போ நீங்க தான் என்னோட ரட்சகர். இல்ல, அவரு ஒரு அமரர். சரியா சொன்ன. நான் உன்னை காப்பாத்தணுமா? அதுக்காக எனக்கு என்ன தருவ? நான் உங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளம் உங்களுக்கு தரேன். அப்புறம் நான் உங்களுக்கு தான் சொந்தம். எனக்கு தெரிஞ்சு நீ அங்கே இருக்கிறதா சரி. வேண்டாம் ஜீவன் சுவாமி, நான் நீங்க சொல்றபடியே கேட்டு நடந்துக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன வெளியே கூட்டிட்டு வாங்க. ஜீவன் சுவாமி, என்ன காப்பாத்துங்க. தெரிஞ்சிருச்சு, நீ வெளியே வந்துட்ட. ஜெயன்சாமி, இவங்களை அனுமதி இல்லாம வெளியே அனுப்பக்கூடாதுன்னு குங்கின் அம்மையார் சொல்லிருக்காங்க. நான் இவளை கூட்டிட்டு போக போறேன். இவ குங்கின் அம்மையார கோவப்படுத்திட்டா.
உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்க இவளை கூட்டிட்டு போயிட்டா. புரியுது. இங்க பாரு, நீ சுசேரனோட முக்கியமான நபரை கோவப்படுத்தி இருக்க. அதனால கண்டிப்பா உன்னை விட முடியாது. சரி, போகிட்டு விடுங்க. வழி விடுங்க. நவருங்க, கொஞ்சம் நவருங்க. நவருங்க நவருங்க. இங்க ஏதோ தப்பா இருக்க. இங்க ஏதோ தப்பா இருக்கா? நில்லுங்க. ஜீன் சுவாமி, மனசு மாத்திக்கிட்டீங்களா? H1 இங்க வா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதோ ஒண்ணு சரியில்லை. இப்ப நல்லா இருக்கு. ஜீன் சுவாமி, எதுக்கு எங்களை கிண்டல் பண்றீங்க? உங்களுக்கும் குயிங்வின் அம்மையாருக்கும் என்ன வித்தியாசம்? நான் உனக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். போய் உன் துணிமணிகளை எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கு என் கூட வேலைக்காரியா வந்துறேன். என்ன வீட்டு தாசியாவா? உனக்கு நல்லாவே கேட்டிருக்கோம்.手相挽，弱水三千，为一念成缘，终不舍与你话离别。彼岸菊花，灯虽然心不灭，我愿化作烟雨相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸菊花，灯虽然心不灭，我愿化作烟雨相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。